கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தனக்காக பிரித்தெடுத்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களை தனக்கென்று பிரித்தெடுத்தார். அதே போல் இந்த தேசத்தில் வாழும் நம்மையும் கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவரோட சொந்த ஜனம். நாம் கைவிடப்பட்ட ஜனம் அல்ல, அந்நிய ஜனம் அல்ல. நாம் அவரோட பரிசுத்த ஜனம். ஆனால் நாம் இயேசு என்னை கைவிட்டாரோ, இயேசு என்னை மறந்தாரோ என்று அநேக தரம் நமக்குள்ளேயே நாம் கேள்வி கேட்டு குழம்பி நிற்கிறோம். கர்த்தர் நம்ம அவருடைய சொந்தமாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்தமாய் இருக்கும்படி அவர் நம்மீது அன்பு காட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்வோமா? ஆதலால் அவர் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஒருபோதும் நம்முடைய மனம் முறிவடையவும் விடமாட்டார். காரணம், நாம் இயேசுவின் சொந்த ஜனமாயிருக்கிறோம். பூமியில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை நாம் மறந்து போகவும் வேண்டாம். நாம் அவருடைய உடன்படிக்கையாகிய வேதத்தை உண்மையாக படித்து தியானித்து அதன் வார்த்தைகளை கை கொள்ளும்போது சகல ஜனங்களிலும் நாம் கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிற அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் இப்போதும் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவர் நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டவர். இந்த பூ உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்தவர். அவருடைய எண்ணங்களும் தீர்மானங்களும் அநாதியாக இருக்கிறது. சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று நம்மேல் அன்பு வைக்கலைங்க. நாம் கொஞ்சம் ஜனம், நமக்கு பலன் இல்லை, இந்த உலகத்தில் நம்மளால் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. நாம் எத்தனையோ தரமோ கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். ஆனாலும் அவரோட அன்பு நம்மை இவ்வளவாய் தாங்கி அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை சேர்த்து கொண்டு இருக்கிறார். இப்போதும் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பாவிகளாகி எங்களை கர்த்தர் தெரிந்த பாண்டூரை இவ்வளவாய் பாண்டூர் உம்முடைய ஜனமாய் உமக்கென்று என் தேவன் எங்களை பிரித்தெடுத்திர பாண்டூரை எத்தனையோ தரமோ கர்த்தாவே நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி இந்த உலகத்தின் பாண்டூரை காரியத்திற்குள்ளாக விழுந்து சென்றோம். ஆனாலும் என் தேவன் நீர் பாண்டூரை எங்களை பரிசுத்த ஜனமாய் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பாண்டூரை நீர் எங்களை உமக்கு சொந்த ஜனமாய் சொந்த சம்பத்தாய் தெரிந்தெடுத்திருக்கிற பாண்டூர். அதை உணர்ந்தவர்களை ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்க பலனை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.